இன்னைக்கு நடந்த குவார்டர் ஃபைனல்ல அர்ஜென்டினா விசஸ் சுவிட்சர்லாந்துக்கும் மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து சரியா 10வது நிமிஷத்துல அர்ஜென்டினாவுக்காக மக்காலிஸ்டர் ஃபர்ஸ்ட் கோலை இந்த மேட்ச்ல அடிச்சாரு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சுவிட்சர்லாந்து கோல் அடிக்க ட்ரை பண்ணாங்க. பட் சுவிட்சர்லாந்தால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அர்ஜென்டினாவோட டிஃபென்ஸை தாண்டி கோல் அடிக்க முடியல. இந்த மேட்சோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு சரியா 67வது நிமிஷத்துல சுவிட்சர்லாந்துக்காக என்டோய் தரமான ஒரு கோலை அடிச்சாரு. அடுத்த 5 நிமிஷத்துல சுவிட்சர்லாந்து பிளேயர் எம்போலோக்கு ரெஃப்ரி ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிட்டாரு. எம்போலோக்கு ரெஃப்ரி எல்லோ கார்டை கொடுத்திருக்கலாம். எனிவே இந்த மேட்சோட முடிவுல சுவிட்சர்லாந்து ஒரு கோலும் அர்ஜென்டினா ஒரு கோலும் அடிச்சதால இந்த மேட்ச்ல எக்ஸ்ட்ரா 30 நிமிஷம் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பயங்கரமா இந்த மேட்ச் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. சரியா 112வது நிமிஷத்துல அர்ஜென்டினாவுக்காக அல்வாரஸ் ஒரு பயங்கரமான கோல் அடிச்சாரு. மறுபடியும் 121வது நிமிஷத்துல அர்ஜென்டினாவுக்காக மார்டினஸ் ஒரு கோல் அடிச்சு இந்த மேட்சை அர்ஜென்டினா வின் பண்றாங்க. ஓவராலா இந்த மேட்ச்ல சுவிட்சர்லாந்து ஒரு கோல் அடிச்சாங்க. அர்ஜென்டினா 3 கோல்ஸ் அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணி அர்ஜென்டினா செமி ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோல நார்வே விசஸ் இங்கிலாந்து மேட்சை பத்தி அப்லோட் பண்றேன். அடுத்தடுத்த மேட்சை பத்தின அப்டேட்ஸ்க்கு இப்பவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.